அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ராபியாஸின் யூடியூப் சேனல். இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, மீன் குழம்பு. இந்த மழைக்கு இதமாக செம்மையாக இருக்கும் இந்த மீன் குழம்பு. ப்ளஸ் தேங்காய் பால், மீன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதுமே மீன் நம்ம எடுத்துட்டா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீன் மசாலா தடவி நம்ம பிரட்டி வைக்கணும். ஆமாம், இது 1 ஹவர் மேக்ஸிமம் ஊறணும், இல்லாட்டி ½ அன் ஹவர் ஊறணும். அதான் பேசிக்கே. அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஹோமில் உள்ள மசாலா வச்சு நான் இந்த மீன் வறுவலுக்கு மசாலா பிரட்ட போகிறேன். என்னென்ன மசாலா போட்டிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாட்டி இடியாப்ப மாவு. நான் இடியாப்ப மாவு தான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் 1 கிலோ சிக்கன் 65 செய்ய போகிறேன். அதனால் 1 ஸ்பூன் அளவு நான் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். இடியாப்ப மாவு இல்லைன்னா சிக்கன் 65 போடுற கார்ன்ஃப்ளவர் மாவு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்மளுக்கு தவாவில் நம்ம பொரிக்கும்போது ஒட்டாமல் வரும். தவாவில் மேக்ஸிமம் ஒட்டாமல் வரும். தோசைக்கல்லுலலாம் நம்மளுக்கு அந்த மசாலா தனியாக, மீன் தனியாக இருக்கும், தோல் உரிச்சிட்டு வரும். அந்த தொல்லைலாம் இருக்காது இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ப்ளஸ் இடியாப்ப மாவு சேர்க்கறதுனால. இது எல்லாருக்கும் தெரியும். பிகினருக்கு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். மசாலா மீனுக்கு நான் என்ன போட்டிருக்கேன்னா, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாட்டி இடியாப்ப மாவு. நான் இடியாப்ப மாவு சேர்த்துருக்கேன், உப்பு சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். கேசரி பவுடர் சிறிதளவு. இதை போட்டு நல்லா 1 ஹவர் நம்ம ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சட்டியில் நான் முட்டைக்கோஸ் பெரட்டல் அது பொரியல் செய்யலான்னு சொல்லிட்டு வேறு ஒரு சட்டியில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். கடலப்பருப்பு 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், காய்ந்த மிளகாய் அதில் 2 இல்லாட்டி 1 சேர்த்துக்கலாம். இது கூட சிறிதளவு வெங்காயம் கட் பண்ணது. இந்த வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். எப்போதும் முட்டைக்கோஸ் நம்ம சேர்த்துனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம அலசிட்டு நம்ம இந்த வெங்காயத்தோடு இந்த முட்டைக்கோஸு, கேரட்டு இது 2 மட்டும் போட்டு முட்டைக்கோஸ் பொரியல் கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுவாங்க. தண்ணியே நம்ம ஊற்றாமல் இதுவாகவே முட்டைக்கோசுவாகவே நம்மளுக்கு தண்ணி விடும். அதுலேயே நம்ம பிரட்டி விட்டுக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு அது சீக்கிரம் குக் ஆகிடும். ரொம்ப தண்ணியோ இல்லாட்டி கொஞ்சமாக தண்ணியோ நம்ம இதில் முட்டைக்கோஸோடு ஆட் பண்ணால் முட்டைக்கோஸ் குழஞ்சிடும். அப்படின்னா தனித்தனியாக இருக்காது, உதிரியாக இருக்காது. முட்டைக்கோஸ் அதே இருக்காது, அது தன்மையை இழந்துடும். நம்ம தண்ணியே சேர்க்காம சிறிதளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டும் செய்யலாம், போடாமலும் செய்யலாம். நான் மஞ்சத்தூள் சேர்க்கலை. நான் கேரட்டு, முட்டைக்கோஸ் மட்டும் கடைசியாக தேங்காய் திருவல் போட்டு நான் இறக்கிடுவேன். பார்த்திங்கன்னா சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுடலாம். இந்த சூட்லேயே முட்டைக்கோசு சீக்கிரம் குக் ஆகிடும். ரொம்ப சிம்லலாம் வைக்க வேணாம். நார்மல் ஹீட்டில் வச்சு நம்ம இந்த முட்டைக்கோஸ் பொரியலை நம்ம ஹீட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு. மீன் ஆனால் எப்படி செய்யுதுன்னு பார்த்தா, ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் கூட செய்யலாம், அது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நான் சன்ஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன். சன்ஃப்ளவர் தான் நான் குக்கிங்க்கெலாம் யூஸ் பண்ணுறது. தேங்காய் ஆயில் மீன் குழம்புக்கு, மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு சேர்த்தா இன்னும் மணமாக இருக்கும். அது நம்மளோட விருப்பம் தான். நான் நார்மல் ஆயில் எடுத்திருக்கேன். இது கூட 2 பிடி அளவு சின்ன வெங்காயம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் கண்டிப்பாக சேர்க்கணும் மீனானத்துக்கு. நெக்ஸ்ட்டு கருவிடம் தாளிப்பு கருவிடம் அதையும் ஒரு சிறிதளவு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா வறுபடட்டும். இந்த கேப்பில் நம்ம வேலை பார்க்குறதுக்கு ஸ்ட்ரென்த்து நம்மளுக்கு ஒரு காஃபியோ டீயோ, இது நம்மள மாதிரி இல்லத்தரசிகளுக்கு இது ஒரு காஃபி டீ ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். அப்போ தான் இன்னும் நல்லா சுறுசுறுப்பாக வேலை பார்க்கலாம். அந்த மாதிரி நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஒரு டயட்னஸ் இருக்கும், மயக்கம் வரும். அந்த மாதிரி உடம்பு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் கூட குடிக்கலாம். நம்மளுக்கு எது பிடிக்குதோ அது நம்ம குடிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வறுபட்டுடுச்சு. வறுபட்டதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் புளி ஊற வச்சு கரைச்சி அதையும் இதை கூட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ மசாலாவை சேர்த்துடலாம். மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் தாளிக்கும் போதே நான் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு கூட நம்ம சேர்க்க வேணாம், ஏன்னா தாளிக்கும் போதே நான் ஆல்ரெடி நிறையா சேர்த்துட்டேன். மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், அவ்வளோதான். மீன் குழம்பு மசாலா அது பாக்கெட்டில் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. இது ஆப்ஷன் தான்.
குழம்பு தூள் மசாலா வந்து வீட்லேயே ஹோம் மெத்தடில் அரைச்சி வச்சுப்பாங்க, இல்லாட்டி பாக்கெட் கூட யூஸ் பண்ணிப்பாங்க. அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நம்ம வந்து இந்த குழம்புல வந்து சேர்த்துடலாம். இது நல்லா வந்து மசாலா நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து மீன், காய்கறிலாம் போடணும். இந்த மீன் குழம்புக்கு வந்து தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கொதி வர அளவுக்கு நான் வந்து மூடி வச்சிடுறேன். இது ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்து இது கொதி வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு நான் இந்த குழம்பு வந்து நம்ம தாளித்து கொதி வர்றதுக்குள்ளே இந்த முட்டைக்கோசு பொரியல் வந்து ஃபுல்லாக குக்கிங் ஆகிடுச்சி, ஃபுல்லாக வெந்துடுச்சு. இதுக்கப்புறமும் நம்ம வேக வைக்கக்கூடாது. நான் தண்ணியே ஆட் பண்ணாமல் அந்த ஹீட்லேயே நான் வந்து குக் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து ஒரு பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு, அது கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் எந்த கூட்டாக இருந்தாலும் பொரியலாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல் ஃபினிஷிங் கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த தேங்காய் சேர்க்கும்போது. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முட்டைக்கோஸ் பொரியல் வந்து முழுமையாக முடிஞ்சிடுச்சு. இந்த மீன் குழம்புக்கு இந்த முட்டைக்கோஸ் பொரியல் வந்து நல்லா காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக ஆஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு மீன் வந்து மசாலா வந்து ஃபுல்லாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து மீனாக இருந்தாலும் காய்கறியாக இருந்தாலும் நம்ம சேர்க்கணும். நான் என்ன வெஜிடபிள் எடுத்திருக்கேன்னா, மீன் குழம்புக்கு கண்டிப்பாக மாங்காய், அதை தவிர்த்து என்ன போடலான்னா வெண்டைக்காய் சூப்பராக இருக்கும், கத்திரிக்காய் கூட போடுவாங்க, இது ஆப்ஷன் தான். இறால் குழம்புக்கு கத்திரிக்காய் போடுவாங்க, மீன் குழம்புக்கும் போடலாம். நான் வந்து கத்திரிக்காய் இல்லை வெண்டைக்காய் போடுவேன். வெண்டைக்காய் மாங்காய் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து மாங்காய் வந்து நம்ம லாஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம். மீன் வந்து வெந்ததுக்கப்புறம் ஒரு அரை வேக்காடாக மீன் இருக்கும்போது இந்த மாங்காவை கூட நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் ரொம்ப காயாக இருக்கும்போது நம்ம மாங்காவையும் மீனையும் ஒன்றா சேர்த்துலாம். வெண்டைக்காய்லாம் ரொம்ப நேரம் வேக போகிற பொருள் கிடையாது. அதையும் போட்டால் ஒரு 2 கொதியில் வெண்டைக்காயும் வெந்துடும். மாங்காவும் அதே பேசிக்கு தான். ரெண்டுமே ஒரே குக்கிங் தான், ஒரே அளவில் தான் வந்து மாங்காய் வெண்டைக்காய்லாம் வெந்துடும். மீனும் ரொம்ப நேரம் வேக போகிறது கிடையாது, அதுவும் சீக்கிரம் வெந்துடுறது தான். நான் என்ன பண்ணிட்டேன்னா காய்கறி, அதாவது வெண்டைக்காய், மாங்காய், மீன் 3த்தையும் நான் ஒன்றா போட்டுட்டேன். ரொம்ப பழுத்த மாதிரி மாங்காய் இருந்துச்சுன்னா ஒரு கொதி விட்டோன்னே லாஸ்ட்டாக போடுவேன். இது எல்லாம் நம்ம வந்து சீக்கிரம் குக் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு மீன், வெண்டைக்காய் எல்லாத்தையும் நான் வந்து இந்த குழம்புல சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஹையில் குக்கிங் பண்ணிடலாம். அது ஒரு பக்கம் ஓரமாக குக்கிங் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து தேங்காய் பால் ரைஸ் வந்து மீன் குழம்புக்கு அல்டிமேட், ரொம்ப காம்பினேஷனான ஒன்று. நார்மல் ரைஸை விட இந்த தேங்காய் பால் வந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ அந்த தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்னு பார்த்தா, ஒரு 3 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் நெய், கம்பல்சரி நெய் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் வாசமாக. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸு வெங்காயம், ரொம்பவும் போடக்கூடாது, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம். நான் வந்து 1.5 படி ரைஸ் எடுத்திருக்கேன். 1.5 கிலோ அப்படி 1.5 கிலோ 1.5 கிலோ அந்த மாதிரி 1.5 படி வந்து ரைஸ் எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது ஒன்று வாசத்துக்காக சேர்த்து அதையும் இந்த குக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அந்த பச்சை வேகம் போகிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் வந்து போதும். அது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும், குக் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு வேறு அடுப்பில் வந்து இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நான் வந்து மசாலாலாம் தடவி 1 ஹவர் ஊற வச்ச மீன் அதை வந்து இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். எப்போதுமே மீனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தோசை தவாவில் போட்டு எடுத்தால் நல்லாயிருக்கும், சீக்கிரம் குக் ஆகிடும், நம்மளுக்கு பெரட்டை கொள்ள வசதியாக இருக்கும். மீனை பொறுத்த வரைக்கும் கெண்டை மீன், சங்கரா மீன் வந்து செம்மையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு சதபத்தாக இருக்கும். எங்கள் வீட்டில் அதிகபட்சம் வந்து இந்த கெண்டை மீன், நெக்ஸ்ட்டு வந்து சங்கரா மீன், இறால், இந்த 3 மட்டும் தான் நாங்கள் எடுப்போம். அதுதான் என்னோடய பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். மற்ற மீன்லாம் ரொம்ப ரேரு தான் எடுக்கிறது. இப்போ 2 நிமிஷத்தில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வேகம் போய் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து பால் நம்ம அளந்து வச்சு சேர்த்துக்கலாம். நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு தேங்காய் வந்து திருகி மிக்சியில் எடுத்து தனியாக பால் புழிஞ்சு இதோட சேர்த்துருக்கேன். ஒரு படி அரிசினா 2 படி தண்ணி, 2.5 கூட எடுத்துக்கலாம். ஏன்னா தேங்காய் பால் சாதம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ரைஸு கொஞ்சம் சீக்கிரம் வந்து அந்த தண்ணிக்கு தகுந்த மாதிரி இருக்காது. நெய் புலாவுக்கு கரெக்டாக வைக்கணும், பிரியாணிக்கும் கொஞ்சம் கரெக்டாக வைக்கணும். இந்த தேங்காய் பால் சாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணி கொஞ்சம் கூட வைக்கணும், இந்த தண்ணி அளவு மட்டும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஆணம் வந்து நல்லா குக்கிங் ஆகிடுச்சி. மாங்காய்லாம் கிளறல, கரெக்டாக அது இடத்துல கரெக்டாக இருக்குது. வெண்டைக்காய், மீன் எல்லாம் வெந்துருச்சு. லாஸ்ட்டாக வந்து தேங்காய் வந்து நம்ம எல்லாமே கரைச்சி நம்ம மீனானத்துக்கு எல்லாத்தையும் ஃபுல்லாக ஊற்றிடலாம்.
லாஸ்ட்டாக தேங்காய் போட்டு ஒரு 2 கொதி விட்டு இறக்குற இதுவும் இருக்குது. அந்த மாதிரி தான் நான் லாஸ்ட்டாக தான் தேங்காய் போடுவேன். உப்பு போட்டு, உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி, ஏன்னா தேங்காய் சேர்த்துருக்கேன் இல்லையா, 5 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மீன் வந்து நல்லா வெந்துடுச்சு ஒரு சைடு. இப்போ இன்னொரு சைடு வந்து நம்ம இந்த கேப்பில் பரட்டி விட்டுடலாம். தேங்காய் பால் வந்து எப்போதுமே நம்ம வந்து ரொம்ப கொதி வரக்கூடாது. கொதி வர ஸ்டேஜில் தான் நம்ம அரிசி போடணும். அது ஒன்று நம்ம பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து மீன் பொரிச்சிட்டு அந்த எண்ணெயில் வந்து நம்ம வந்து மீன் குழம்பு தாளித்து அப்படி வந்து நம்ம வந்து மீன் குழம்பு செஞ்சால் அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்படியும் செய்யலாம். பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்து ரொம்ப கொதிக்காமல் இந்த கொதி வர ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போ தான் நம்ம வந்து ரைஸ் அப்ளை பண்ணணும். ஏன்னா ரொம்ப பொங்கி கொதிச்சிச்சின்னா அது வந்து ரொம்ப தெரிஞ்சு போயிடும். இப்போ பொங்குற ஸ்டேஜ்லேயே நான் வந்து பார்த்துட்டு கரெக்டாக இந்த பதத்தில் நான் அரிசியாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு படிக்கு 2 படியா, அப்போ வந்து 2.5 அப்படி கூட நம்ம தண்ணி தாராளமாக ஊற்றலாம். நல்லா தண்ணி இழுக்கும் இந்த தேங்காய் பால் வந்து சீக்கிரமும் குக் ஆகிடும். தேங்காய் பால் மீன் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நார்மல் ரைஸை விட. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக பூ மாதிரி உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ அழகாக இருக்குது. அருமையாக வெந்துருச்சு இந்த தேங்காய் பால் சாதம். நீங்களும் நம்ம வீட்டில்